ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஹேர் ப்ரூச் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேசிக் மெட்டீரியல் இருந்தாலே போதும், நமக்கு தேவையான ஹேர் ப்ரூச்சை நாமளே ஈஸியாக வீட்லேயே மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக மூன் ஸ்டோன், ஐ ஷேப் குந்தன், அதுக்கப்புறம் எம்டிஎஃப் எடுத்திருக்கேன். எம்டிஎஃப்பில் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூபி நான் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும். அதனால் 2 ஹோல்ஸ் பண்ணி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் யூபினை வச்சு செக்யூர் பண்ணணும். செக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம நீடில் அண்ட் த்ரெட்டை வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து 0.3 mm வயரை வச்சு நாட் பண்ணி எடுத்துக்கிறேன். நாட் பண்ண பிறகு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 0.3 mm வயரை வச்சு நாட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த உள்ள சர்க்கிளில் B7000 அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸை வந்து ஒட்ட ஆரம்பிக்கலாம். நான் வந்து 3 ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த 2 லீஃப்க்கு இடையில சின்ன சின்ன லோட்டஸ் க்ரியேட் பண்ணி எடுக்க போகிறோம். 2-3 ஸ்டோனுக்கு இடையில தான் நம்ம வந்து அந்த லோட்டஸை வந்து க்ரியேட் பண்ணி எடுக்க போகிறோம். லோட்டஸ் மட்டும் க்ரியேட் பண்ணணும்னு கிடையாது, நமக்கு என்ன டிசைன் விருப்பமோ அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் லோட்டஸ் இந்த டிசைன் தான் ரொம்ப வைரலாக இருக்குது. நிறைய பேருக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பேசிக்கில் 3 ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான லோட்டஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயரை வந்து செட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு க்யூட்டான ஒரு லோட்டஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிவிட்டு மேலே 2 ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன லோட்டஸ் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன லோட்டஸ் வந்து க்ரியேட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ப்ரூச் ரெடி ஆகிடும். லோட்டஸ் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இடையில வந்து திலகம் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சேம் கலர் பிங்க் கலரே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு கஸ்டமர் கேட்டதுனால நான் வந்து பிங்க் கலர் ஸ்டோனே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த மிடில் வந்து திலகம் ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அழகான ப்ரூச் ரெடி ஆகிடும். நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் லோட்டஸ் கீழே சின்ன சின்ன ஜர்கன் ஸ்டோனை வந்து ஒட்டி எடுத்துட்டா ஒரு அழகான ப்ரூச் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் கீழேயும் சின்ன சின்னதாக க்ளூ அப்ளை பண்ண பிறகு ஜர்கன் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு உங்களுக்கு விருப்பமான கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லோட்டஸ் கீழே ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டிட்ட பிறகு இந்த அவுட்டோரில் லோட்டஸ் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக சுகர் பீட் இல்லைனா மைக்ரோ பீட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சுகர் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அந்த அவுட்டர்லலாம் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ண பிறகு சுகர் பீட் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ப்ரூச் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் ட்ரை பண்ணி வேர் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அடுத்த ப்ரூச் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஐ ஷேப்பில் க்ரீன் கலர் லீஃப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி எடுக்க போகிறோம். ஐ ஷேப் வந்து 2 லீஃபாக, அதாவது பேராக தான் ஸ்டிக் பண்ணி எடுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிடில் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர் எடுக்கிறேன். ஒரு சின்ன ஃப்ளவர் பாட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயிட் கலர் ஃப்ளவரை வச்சு இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஒட்டிட்ட பிறகு கரெக்டாக அந்த ஆர்கனைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் எல்லாமே ஈவனான ஸ்பேஸ் வர மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆர்கனைசிங் பண்ண பிறகு அந்த குட்டி குட்டி ஃப்ளவரில் மிடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜர்கன் ஸ்டோனை வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சின்ன ஃப்ளவர் வந்து சூப்பராக க்ரியேட் ஆகிடும். க்ளூ வந்து கம்மியாக அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ஜர்கன் ஸ்டோன் மேலே க்ளூ வர மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண பிறகு நீங்கள் வந்து ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ரெட் கலருக்கு பதிலாக எல்லோ கலர் கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து கஸ்டமருக்காக ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். உங்கள் சாய்ஸ் தான். இதுக்குள்ளே வந்து நீங்கள் மைக்ரோ பீட் கூட ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அழகான ஒரு குட்டி ஃப்ளவர் ஆகிடுச்சு.
இப்போது இந்த ஒரு ஃப்ளவருக்கு இடையில ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ்லலாம் வந்து ரெட் கலர் திலகம் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ப்ரூச் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஸ்டோன்லாம் நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். சிம்பிளான அழகான ப்ரூச் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரூச் பார்க்கலாம். பேஸ் ரெடி பண்ணி வச்ச பிறகு இந்த உள்ள சர்க்கிளில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மேக்ஸிமம் க்ளூ கையில் படாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா 7000 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு லேயர் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து 3 ஸ்டோனை லீஃப் ஸ்டைலில் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி 3 ஸ்டோனை சர்க்கிள் ஃபுல்லாக ஒட்டுங்க. அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த பேர் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து லோட்டஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் ஐ ஷேப் பதிலாக டைமண்ட் ஷேப் குந்தன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணி எடுக்க போகிறோம். சேம் மெத்தட் தான். அதே மாதிரி கீழே 3 பேஸ், அதுக்கப்புறம் மேலே 2 ஸ்டோனை வச்சு ஸ்டிக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகான டைமண்ட் ஃப்ளவர் மாதிரி ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டான ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணி எடுக்கும்பொழுது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் ஈவனாக இருக்கும். இதே மாதிரி இது ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் அப்ளை பண்ணிட்டா ஒரு அழகான ப்ரூச் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸை நீங்களும் ட்ரை பண்ணி வேர் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு கீழே வந்து கேன்வாஸ் ஷீட்டை ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டா கம்ப்ளீட்டான ஒரு ப்ரூச் ரெடி ஆகிடும். கேன்வாஸ் ஷீட்டை வந்து அந்த எம்டிஎஃப் சைஸை வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கீழே வந்து கேன்வாஸ் ஷீட்டை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டான ஒரு ப்ரூச் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் ட்ரை பண்ணி வேர் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை பிடிச்சதா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.